அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஸ்பீடு மேக்ஸில் எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் ஒரு படி அதிகமாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு 99% இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்து 100% இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆப்டிடியூடில் ஃபார்முலா இல்லாமல் கூட நம்ம நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் மல்டிப்ளிகேஷன் தெரியாமல் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் ஆப்டிடியூடில் மோர் தென் 80 to 90% டாப்பிக்கில் இந்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும், எப்படி அதை பண்ணுறது, கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும், ஸோ எந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் இருந்தால் அந்தந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் என்ன, ஸ்பெஷல் கேசஸ் கொஞ்சம் இருக்குது, 5 ஸ்பெஷல் கேசஸ், தென் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணால் 10 வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஸ்பெஷல் கேசஸ், டென்ஸு பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணும்போது 10 வந்தால் என்ன ஸ்பெஷல் கேஸ், தென் 11 ஸ்பெஷல் கேஸ், 9 மல்டிப்ளை வித் 9 99 999 அதோடைய ஸ்பெஷல் கேஸ், அதே மாதிரி 11 111 1111 இதோடைய ஸ்பெஷல் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கும் இல்லையா, நெசசரி, கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது டேபிள்ஸு தான். ஓகே, ஸோ டேபிள்ஸுமே 16 டேபிள் வரைக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க 16 டேபிள் வரைக்கும் தெரியணும் அப்படின்னு. கிடையாது, நமக்கு ஜஸ்ட் 9 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சால் போதுமானது, அதுவும் 10 into 9 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகே, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க பிகினிங் ஸ்டேஜில், ஓகே நானே பிகினிங் ஸ்டேஜில் 16 into 16 வரைக்கும் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும்னு கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு 2 டேபிளில் இருந்து 9 டேபிள் வரைக்கும் வேல்யூஸ் தெரிஞ்சால் போதுமானது. இதை வச்சே நம்ம எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு ஸ்கூலில் படித்தது தான். இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை சார் ஸ்கூலில் இதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நோட் எடுங்க. ஒரு நோட்டில் 2 டேபிளில் இருந்து 9 டேபிள் வரைக்கும் உங்கள் கைப்பட எழுதுங்க. எழுதி ஒரு 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு டே ஒரு 5 டைம்ஸ் அதை ரீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தமிழில் ரீட் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கிலீஷில் ரீட் பண்ணாலும் ஓகே. இப்போ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8 இங்கிலீஷில் சொல்லலாம். ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, நளி 2 8, ஐ 2 10 அப்படின்னு தமிழ்லையும் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு வாரம் 5 டைம்ஸ் இதை ரீட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிரும். தென் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ 9 டேபிள் வரைக்கும் படித்தா போதுமானது. 2 டேபிளில் இருந்து ஜஸ்ட் 10 வரைக்கும், 10 into 2 20, 10 into 3 30 அப்படின்னு இது தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் நம்ம கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1 digit into 2 digit. ஒரு டிஜிட் நம்பரையும் இன்ட்டு 2 digit நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து நிறையா டைப்பில் சால்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 7 into 31.
ஸோ இந்த 7 இன்ட்டு 31 நான் வந்து ஒரு எத்தனை டைப்பில் செய்யலாம், 2 மெத்தட் ஆர் 3 மெத்தட்ஸ். ஓகே, நான் இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலான்றதை சொல்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் 1ன்னு வச்சுக்கலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னா 7 இன்ட்டு 31. ஸோ இந்த 7 இன்ட்டு 31 நான் என்ன பண்ண போகிறேன், 10க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் அல்லது ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர், 10க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் அல்லது ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இங்கே 7 இருக்குது. 7க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3. பட் 31க்கும் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் 30. 30க்கும் 31க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1. ஸோ எந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்குமோ, நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் அதோடைய ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 31 தான் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது. தேர்ஃபோர் நான் என்ன பண்ணுறேன், இந்த 31 30 இன்ட்டு 1 அப்படி 30 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே எப்பயும் போல் 7 இன்ட்டு 30 தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 7ஐ ஃபஸ்ட்டு 30யோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 இன்ட்டு 30 ப்ளஸ் 7 இன்ட்டு 1. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். ரவுண்ட் ஆஃப் நம்பர்னால் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அண்ட் 90. ஸோ இதுதானே ரவுண்ட் ஆஃப் நம்பர். அப்போ ரவுண்ட் ஆஃப் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 7 3s are 21. அது கூட ஒரு ஜீரோவை சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 210. 7 இன்ட்டு 1 7. ஸோ 210 ப்ளஸ் 7 217. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் இன்ட்டு டபுள் டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அதை இப்போ 7ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, அது மெத்தட் 2ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 7ஐ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், 7ஐ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்படி 10 மைனஸ் 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் இன்ட்டு 31. ஓகே, நான் 31 ஸ்ப்ளிட் பண்ணாமல் 7ஐ ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி 7ஐ ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த 31 ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 10 இன்ட்டு 31 மைனஸ் 3 இன்ட்டு 31. ஸோ சால்வ் பண்ண என்ன வரும், 10 இன்ட்டு 31 310 மைனஸ் 3 இன்ட்டு 31 93. ஸோ 310 மைனஸ் 93. ஸோ 310. ஸோ நமக்கு சப்ராக்ட் பண்ண தெரியும். ஓகே, டைரக்ட் ரிவர்ஸ். ஸோ 300 மைனஸ் 0 300, 9 மைனஸ் 1 80, 3 மைனஸ் 0 3. ஸோ 300 மைனஸ் 80 220, 220 மைனஸ் 3 217. அதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்தது 217. பட் எது நமக்கு ஈஸியாக இருந்தது, கான்செப்ட் புரியுதா? ஸோ நான் மெத்தட் 1ல் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அதை ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸோ அப்போ 7க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் 10. ஸோ அப்போ அதே மாதிரி 31க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் 30. எது பக்கமாக இருக்குது, 31க்கு தான் பக்கமாக ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்குது.
ஸோ அதனால் 31 ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னுடைய கால்குலேஷன் ஈஸியாக இருந்தது. அதே இது நான் 7 ஸ்ப்ளிட் பண்ணும்போது கால்குலேஷன் கொஞ்சம் லெங்க்தி ஆகுது. ஸோ அதனால் எப்பயுமே எந்த நம்பர் விச் மீன்ஸ் எந்த நம்பர் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது மெத்தட் 2. ஓகே, இது 2 மெத்தடுமே வேணாம் சார் அப்படின்னா நீங்கள் தேர்டு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். தேர்டு மெத்தட் என்ன? சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்டூ டபுள் டிஜிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் சிங்கிள் டிஜிட் நம்பரை எழுதுங்க, தென் 2 டிஜிட் நம்பர் எழுதுங்க. ஸோ அப்படின்னா இங்கே 7 இன்டூ 31 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட் நம்பரில் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போ 7 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21. 21 இது டென்ஸ் பிளேஸ் அப்படின்றதுனால ஒரு 0 சேர்த்துக்கோங்க. தென் 7 இன்டூ சிங்கிள் டிஜிட் யூனிட் பிளேஸில் 1. ஸோ 7 இன்டூ 1 7. ஸோ ஆன்சர் இஸ் 217. ஸோ வித்தவுட் ஸ்பிளிட்டிங் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் தென் 2 டிஜிட் நம்பர், இதை இப்படி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 மெத்தடில் எது ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் மெத்தட் 3 தான் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் இன்ட்டு டபுள் டிஜிட் அப்படின்னா நம்ம எதையுமே ஸ்ப்ளிட் பண்ணல, டைரெக்டாக சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்ட்டு 2 டிஜிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணுறேன், அதனால் அது கூட ஒரு 0 சேர்த்துக்கிறேன். தென் யூனிட் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணி அதை ஜஸ்ட் அப்படியே போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதை விட இது ஈஸி. ஓகே, ஸோ அதே இது 2 x 2 வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 இன்ட்டு 44. ஸோ இப்போ தான் பார்த்தோம் எப்படி சால்வ் பண்ணணுன்னு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்? 8 4s are, ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 4s are 32. 32 டென்ஸ் பிளேஸ் அப்படின்றதுனால ஒரு 0. தென் 8 4s are 32. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் 352. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுமா? ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே நான் புதுசாக வேறு எதுவுமே பண்ணல. 8 4s are அப்படின்றது 8 டேபிள் ஆர் 4 டேபிள். ஸோ அதே மாதிரி 8 4s are 8 டேபிள் ஆர் 4 டேபிள். ஸோ ஜஸ்ட்டு 9 டேபிள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும், கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 இன்ட்டு 53. ஸோ ஃபஸ்ட்டு 6ஓட அதோடைய டென்ஸ் பிளேஸை மல்டிப்ளை பண்ணணும். 6 5s are 30. ஸோ 30 டென்ஸ் பிளேஸ் அப்படின்றதுனால ஒரு 0 சேர்த்துக்கணும். தென் 6 3s are 18. ஸோ 18. ஸோ ஆன்சர் இஸ் 318. ஓகே, ஸோ இதை நம்ம நார்மலாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மெத்தடு படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 53 இன்ட்டு 6. ஸோ 6 3s are 18. ஸோ 8 1 கேரி ஃபார்வர்ட். 6 5s are 30 + 1 31. ஸோ அதே ஆன்சர் தான், பட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேரி ஃபார்வர்டு பண்ணதை சம்டைம்ஸ் மறந்துடுவோம். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இது புதுசாக இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மிஸ்டேக்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 இன்ட்டு 45. ஸோ அதே தான், ஃபஸ்ட்டு 9 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். 9 4s are 36. இது டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 9 5s are 45. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 0 4. ஸோ ஆன்சர் இஸ் 405. ஸோ இது இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது நியரஸ்ட்டு, இதோடைய ரவுண்ட் ஆஃப் நம்பர் இதுதான் நியரஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஸோ 10 - 1 இன்ட்டு 45.
ஸோ அப்போ 10 into 45 450, 1 into 45 45. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் 405. ஸோ இது மெத்தட் 2 ஆர் மெத்தட் 1, நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணியும் ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்ட்டு டபுள் டிஜிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் யூனிட்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருப்போம். ஏன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி 8 into 63. ஸோ அப்போ 8 into 6, 8 into 6 என்ன வரும்? 48. ஸோ 48 இங்கே டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 0. ஸோ அதே மாதிரி 8 3s are 24. ஸோ ஆட் பண்ணுங்கள் 4 0 5. ஸோ ஆன்சர் இஸ் 504. ஓகே, ஸோ அதை நீங்கள் நியரஸ்ட் நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஓகே, மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் இன்ட்டு டபுள் டிஜிட் மாதிரி வந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே இது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் 10 - 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணணும் இன்ட்டு 63. ஸோ 63 into 10 630, 63 into 2 126. ஸோ அகைன் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், டைரக்ட் ரிவர்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 - 1 is 5, ஸோ 500. 3 - 2 is 10, 6. So 10 - 6 is 4, 500 + 4 504. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் எது நமக்கு குயிக்காக ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் குயிக்காக ஆன்சர் வரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 into 78. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 4 multiplied with 7. 4 7s are 28. So 280, then 4 into 8. 4 8s are 32. So add panna 2, 8 plus 3, 11, 312. ஸோ இது கேல்குலேஷன் சிம்பிளாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சால்வ் பண்ணுறேன். இல்லை நம்ம ப்ரொசீஜரை தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொசீஜரை கூட ஆட் பண்ணலாம். ஸோ 200 + 1 200, 80 + 30 110. ஸோ 200 + 110 + 2, ஸோ விச் இஸ் 312. அங்கேயும் அதே ஆன்சர் தான் வரும், பட் சிம்பிளாக இருக்குதுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் வராதுன்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 into 46. 6 4s are கரெக்டு தானே? 24, ரைட். 240, 6 into 4 240, 6 6 are 36. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 7 6. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 into 64. ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்ட்டு டபுள் டிஜிட் நம்பர் நிறையா ப்ராப்ளமில் நமக்கு இன்பிட்வீனில் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், போட்டதே தானே திரும்ப போடுறோம் இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் ஓகே, இப்போ இங்கே 8 into 6 48, 8 into 4 32. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 400 110 512. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 into 82. ஸோ 7 into 82, ஸோ இதை நம்ம 7 into 8. 8 7s are
56, 7 2s are 14. So answer is 574. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 9 into 32. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். 9 3s are 27, 270, 9 2s are 18, 288. ஓகே, ஸோ 9 3s are 27, 9 2s are 18. ஸோ 288. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்ட்டு டபுள் டிஜிட் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர் இன்ட்டு 2 டிஜிட் நம்பர் போட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ ஒரு 2 டிஜிட் இன்ட்டு 2 டிஜிட். ஸோ இது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் ஒன். ஏன் இதை ஈஸின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நமக்கு வரும். ஓகே, ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை 12 into 23. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம், 2 types. ஸோ அது என்ன சார் ரெண்டு விதம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் அதுக்கு பக்கத்தில் ரவுண்ட் ஆஃப், ஐ மீன் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஸோ இங்கே 12க்கு நியரஸ்டான ரவுண்ட் ஆஃப் நம்பர் 10. ஓகே, 12க்கும் அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2, விச் மீன்ஸ் டிஃபரன்ஸ். இங்கே இருக்கிறது 23. 23க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர் 20. ஸோ 23க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. ஸோ நம்ம எதை தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? அந்த 12 தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 10 + 2 into 23. ஸோ தென் இந்த 10 23, ஐ மீன் 23 10ஓட மல்டிப்ளை பண்ணால் 10 into 23 + 2 into 23. ஸோ நமக்கு எந்த ஒரு நம்பரையும் அதோட 10ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 சேர்த்துக்கணும், 230 ப்ளஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்ட்டு டபுள் டிஜிட் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2 2s are 4, ஸோ 40, 2 3s are 6, 46. ஓகே, ஸோ 230 + 46 is 276. இது மெத்தட் 1. ஓகே, இது மெத்தட் 1. மெத்தட் 1 புரியுதா? மெத்தட் 1 என்னன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும், நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 12 தான் 10க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அதனால் 12 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 23 ஸ்ப்ளிட் பண்ணி வேஸ்ட்டு. ஓகே, 20 + 3 போட்டால் கொஞ்சம் கால்குலேஷன் லெங்க்த்தியாக போகும். ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு பக்கத்தில் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணணும், அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பரை வச்சு. ஸோ இப்போ இதே ப்ராப்ளமை நம்ம வேறு எப்படி சால்வ் பண்ணலாம்? வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன சார்? வேதிக் மேக் டெக்னிக். ஸோ ஒரு 2 டிஜிட் நம்பர் இன்ட்டு 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா, ஸோ மேலே அந்த 2 டிஜிட் நம்பர் எழுதிக்கோங்க 12, அதுக்கு கீழே இதோட 2 டிஜிட் நம்பரை எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? 12 into 23. ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் 2 and 3, அதே மாதிரி டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 வரும். ஸோ நான் ஒரு 3 பாக்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே,
3 பாக்ஸ். இந்த 3 பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது கிராஸ். ஓகே, இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது கிராஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய 2 and 3 மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. ஸோ 6 டபுள் டிஜிட் நம்பராகவே நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 1 into 2 2. ஸோ டென்ஸ் பிளேஸில் மல்டிப்ளை பண்ணும்போது 2, ஸோ 2. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ 1 into 3 3, 2 2s are 4. ஸோ அப்போ 3 + 4 7. ஸோ அதை சென்டரில் போடணும் 7. இப்போ இதை நம்ம எப்படி ஆன்சராக எடுத்து எழுதுறது? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 2, தென் இங்கே இருக்கக்கூடிய 7. ஸோ 7 0. ஓகே, 2 டிஜிட் நம்பர். 6 6 0. நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ 276 ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ அதே ஆன்சர் தானே இங்கேயும் வந்தது நமக்கு. அதே ஆன்சர் தானே இங்கேயும் வருது. புரியுதா? ஸோ இது வேதிக் மேக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, வேதிக் மேக் டெக்னிக்கை நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போடாமல் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, டுவெல்வ் 23. ஸோ 1 into 2 2, 2 3s are 6, 3 4 7. அவ்வளோதான். ஓகே, எதுவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லை, அதனால் டேரெக்டாக அந்த நம்பர் நான் எழுதிட்டேன். கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருந்த டபுள் டிஜிட் நம்பர் வந்தால் யூனிட் பிளேஸை இங்கே வச்சுட்டு டென்ஸ் பிளேஸை கேரி ஃபார்வர்டு முந்தின நம்பருக்கும் முன்னாடி போடணும். ஸோ இது எப்பயுமே நமக்கு தெரிஞ்சதான். அடுத்தடுத்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும்? 13 and 24. ஸோ நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ 10 + 3. ஸோ அப்போ 10 into 24 240 + 3 into 24. ஸோ 3 2s are 6. ஸோ 60, 3 4s are 12. ஸோ 12. ஸோ மல்டிப்ளை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 11 3. 312 தான் இதுக்கான ஆன்சர். இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது என்ன? ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் வேதிக் மேக்லையும் யூஸ் பண்ணலாம். 13 into 24. ஸோ 1 into 2 2, 3 4s are 12. ஸோ 2 1 கேரி. தென் 1 4 is 4, 3 2s are 6. 6 + 4 10. ஸோ 0 1 கேரி. ஸோ 2 1 3. அதே ஆன்சர். ஸோ அதே ஆன்சர் தானே. ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும், இல்லை நீங்கள் வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ நீங்கள் அந்த மெத்தட் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16 into 34. ஸோ இங்கே எது நமக்கு ஈஸியாக இருக்கும்? 16 சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, 34 ஸ்ப்ளிட் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? ஸோ என்னுடைய சஜஷன் 16 ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 16க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியது 10. ஸோ எப்பயுமே இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் 10க்கு நியரஸ்ட்டாக இருந்தால், சார் அப்போ 1 டிஜிட் into 2 டிஜிட் இருக்கும்போது 7 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணல. அது ஏன் அப்படின்னா, அங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் 10 மைனஸ் சம்திங்னு. பட் இங்கே 10 + சம்திங்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 16 10 + 6 into 34ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 10 into 34 340, 6 into 3 6 3s are 18. ஸோ 180, ஏன்னா 10th பிளேஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். 6 4s are 24. ஸோ மல்டிப்ளை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 5 544. ஓகே, ஸோ இது
நீங்கள் 34 ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஆன்சர் வரும், ஆன்சர் வராதுன்னெலாம் இல்லை. 16 இன்ட்டு 34. ஸோ இப்போ 30 + 4. ஸோ இங்கே நீங்கள் 3யோட 16 மல்டிப்ளை பண்ணணும் அண்டு 4 கூட 16 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை கம்பேரிட்டிவ்லி 10ஓட மல்டிப்ளை பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா 10 இன்ட்டு எனி நம்பர் தட் எனி நம்பர் ஃபாலோடு வித் 1 0. 10 அப்படின்றத நீங்கள் ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அந்த மல்டிப்ளை பண்ணுற நம்பர் அது கூட ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதுமானது. ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 10க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஓகே ஓகே. ஸோ மேக்ஸிமம் அது ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஓகே, 10க்கு மேலே ஒரு நம்பராக இருந்தால், அது 11ல் இருந்து 19 வரைக்கும் இருந்தால் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுவாக தான் இருக்கணும். 11ல் இருந்து 19 வரைக்கும் நம்பர்ஸ் இருந்தால் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த 11ல் இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் வேதிக் மேக்லேயும் சால்வ் பண்ணலாம். 16 34. ஸோ 1 into 3 3, 6 4s are 24. ஸோ 4 2 carry, 6 3s are 18, 18 plus 4 22. ஸோ 2 2 544. அதே ஆன்சர் தானே? ஓகே, ஸோ எய்தர் வேதிக் மேக் டெக்னிக் ஆர் ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 17 into 22. ஸோ மேக்ஸிமம் எத்தனை ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் 17 ஸ்ப்ளிட் பண்ணலாமா, 22 ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 17. ஸோ அப்போ 10 + 7 into 22. ஸோ அப்போ 10 into 22 220, 7 2s are 14. ஸோ 140, 7 2s are 14 14. ஸோ ஆன்சர் இஸ் 374. ஸோ இதே இது நீங்கள் வேதிக் மேக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா 17 22. ஸோ 1 into 2 2, 7 2s are 14. ஸோ 4 1 carry, then cross multiply 1 2 is 2, 7 2s are 14. So 16. So answer is 374. ஸோ நான் எதுக்காக ரெண்டையுமே சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, கொஸ்டின் எப்படி இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் புரியும், ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் புரியும். ஸோ அதனால தான் நான் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 24 into 18. ஸோ எதை ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 18 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 24 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் 24ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் 24ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? 10 + 10 + 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணணும் இன்ட்டு 18. ஸோ அப்போ 10 into 18 180, 10 into 18 180, then 4 into 1 4, so 40, 4 8s are 32. and add பண்ணுங்க 2 16 23. so 2 400 432. ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் பிடிக்கல அப்படின்னா வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். 24 into 18, 2 into 1 2, 8 4s are 32. ஸோ 2 3 carry forward, 2 8s are 16, 16 plus 4 20. ஸோ ஆன்சர் இஸ் 432. ஸோ ஆன்சர் சேம் தான், பட் மெத்தட் தான் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் எந்த கம்பல்ஷனும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 21 into 16. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? 21 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 10 + 1 into 16. பட்
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டெப் நமக்கு தேவையே இல்லை, எழுத வேணாம், ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாமே. ஸோ டேரெக்டாக நீங்கள் 21 10 + 10 + 1 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 10 × 16 160. ஸோ 160 இன்னொரு 160 1 × 16 16 அவ்வளோதானே. ஸோ 160 + 160 320, 320 + 16 336. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம், வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டாம். கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் புரியுதில்ல? நீங்கள் வித்தவுட் ஸ்ப்ளிட்டிங், வித்தவுட் டூயிங் திஸ் கால்குலேஷன் 10 × 16 160, இன்னொரு 160 வரப்போகுது. ஸோ இப்போ 160 + 160 is 320, 320 + 1 × 16 16 336. ஸோ எந்த கால்குலேஷனும் இல்லாமையும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 32 × 12. ஸோ நான் 12 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10 + 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஸோ அப்போ 10 × 32 320, 2 × 32 64, 320 + 64 384. ஸோ நான் எந்த கால்குலேஷனுமே பண்ணல, 384 தான் இதுக்கான ஆன்சர்னு அதை எழுதிட்டேன். ஓகே, ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன்? 10 + 2ன்னு. ஸோ 10 × 32 320, 2 × 32 64, 20 + 64 84. ஸோ இப்போ கால்குலேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஸோ இதே நீங்கள் வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். 32 12. ஸோ 3 × 1 3, 2 2s are 4, 3 2s are 6, 6 + 2 8, 384. ஸோ எய்தர் வேதிக் மேக் டெக்னிக் ஆர் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட், எந்த இது உங்களுக்கு ஆப்டாக ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். (98 × 24). ஸோ 98 × 24, 98 ஸ்ப்ளிட் பண்ணலாமா இல்லை 24 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 24 ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஓகே, இல்லை 98 ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஓகே. பட் 98 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 100 - 1ன்னு போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ரெண்டையுமே எழுதுகிறேன். ஸோ 98 100 - 2 × 24. ஸோ அப்போ 100 × 24 என்ன வரும்? 2400. 2 × 24 என்ன வரும்? 48. ஸோ அப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். நான் சப்ராக்ட் பண்ணுறது ஆல்ரெடி எப்படி சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த நம்பருக்கு நியரஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் நம்பராக அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2350 + 50, 2400 2350 + 15 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 48, ஸோ இங்கே 48. ஸோ 50 - 48 is 2 + 2350. ஸோ 2350 + 2 2352. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2352. ஸோ சப்ராக்ஷன் ரொம்ப கஷ்டம் இல்லைல்ல, புரியுதா? சப்ராக்ஷன் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஓகே, எனக்கு இந்த 100 - 2 வேண்டாம், நான் 24 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். தாராளமாக பண்ணலாம். ஸோ 98 அப்படி இருக்கட்டும். 24 10 + 10 + 4. ஸோ அப்போ 10 × 98 அப்படின்னா 980, இன்னொரு 980, தென் 4 × 98. 9 4s are 32. ஸோ 320. 8 4s are 9 4s are 36 இல்லை, 9 4s are 36, 8 4s are 32. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2 16 22 25 18 23. ஸோ 2352. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். இல்லை
நான் வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வேதிக் மேக் டெக்னிக் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. வேதிக் மேக் டெக்னிக் என்ன வரும்? ஸோ 98, 24, 9 2s are 18 அப்படி இருக்கட்டும். 8 4s are 32, ஸோ 2 3 கேரி. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16, 9 4s are 36, 12 5, so 2 5, so which is 2 5 3 2, 2 3 5 2. அதான் இங்கே ஆன்சர் வந்தது. ஸோ இதர் வேதிக் மேக் டெக்னிக் ஆர் ஸ்பிளிட்டிங் மெத்தட், எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 95 into 35. ஸோ 95 into 30, ஆக்சுவலி 95 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. பேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இங்கே டேரெக்டாக நமக்கு தெரிஞ்ச மெத்தட், இப்போதைக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 95 into 35, ஸோ இந்த வேல்யூவை 100 - 5ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ 100 into 35 3500. Then 5 into 3, 5 3s are 15, 5 3s are 15 which is 150, 5 5s are 25, so 25, so 175. ஓகே, நான் ஸ்ப்ளிட் பண்ணாமல் டேரெக்டாக எழுதுறேன். ஸோ இதை நான் 100 - 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 100 into 35 3500, 5 3s are 15, 150, 5 5s are 25, 25. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 175. ஸோ 3500லேருந்து 175 நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்? ஸோ இந்த 3500 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி? 3300 + 200. ஏன்னா 175க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஸோ அப்போ 200 - 175 25. ஸோ ஆன்சர் இஸ் 3325. அவ்வளோதானே? சிம்பிள் தானே? ஸோ இல்லை நான் வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. வேதிக் மேக் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா 95 35. ஸோ 9 3s are 27, 5 5s are 25. ஸோ 5 2 கேரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 5s are 45, 3 5s are 15. ஸோ ஆன்சர் இஸ் 0 6. ஸோ 0 6. ஸோ ஆன்சர் 5 2 3 3 3325. ஸோ அதே ஆன்சர் தான் இங்கே வந்துச்சு, 3325. ஸோ ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் ஆர் வேதிக் மேக் டெக்னிக், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். 99 into 84. ஸோ 99 100 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ 100 - 1 அப்படின்னா into 84. ஸோ அப்போ 100 into 84 8400 - 84. ஸோ நீங்கள் இந்த 8400 8300 + 100. ஸோ அப்போ 100 - 84 வந்து 16. ஸோ ஆன்சர் இஸ் 8316. ஓகே, நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணல, டேரெக்டாக எழுதுறேன். இல்லை சார் எனக்கு ஸ்ப்ளிட்டிங் வேணால் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணால் லாஸ்ட் டிஜிட்டில் வேதிக் மேக் டெக்னிக். ஸோ அப்போ 99 into 84, 9 8s are 72, 9 4s are 32. ஸோ 2 3 கேரி. ஸோ தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36, 9 8s are 72. ஸோ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8 108. ஸோ அப்போ 8 இங்கே போடணும்,
10 இங்கே போடணும். ஸோ ஆன்சர் இஸ் 2, 11, 3, 8. 8312. அதே தானே இங்கேயும் வந்துச்சு, 8316. ஸோ 9 4s are 36. Yes, 6. ஸோ ஆன்சர் இஸ் 8316. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்டூ டபுள் டிஜிட் நம்பர். அடுத்து என்ன பார்த்தோம், 2 டிஜிட் நம்பர் இன்டூ 2 டிஜிட் நம்பர் பார்த்தோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 டிஜிட் நம்பர் இன்டூ 2 டிஜிட் நம்பர். அதுக்கடுத்து சம் ஸ்பெஷல் கேசஸ் வந்துடும். ஓகே, 3 டிஜிட் நம்பர் இன்டூ 2 டிஜிட் நம்பர். ஸோ 3 டிஜிட் நம்பர் இன்டூ 2 டிஜிட் நம்பர் என்ன, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி தான், ஸ்ப்ளிட்டிங் தான். ஸோ இந்த 100 + 2 into 26. So 100 into 26, 2600. 2 into 26, 52. So answer is 2652. ஸோ அதே ஸ்ப்ளிட்டிங் தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட்டிங் தான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஒன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 108 into 34. ஸோ நம்ம இதை 100 + 8 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 100 into 34 அப்படின்றது 3400. ஸோ அடுத்து 8 into 34. ஓகே, நம்ம அப்படி தானே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 100 விட்டுருங்க, நம்ம சால்வ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது 8 into 34. 8 3s are 24. ஸோ இங்கே 3 அப்படின்றது டென்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 240. ஸோ தென் 8 4s are 32. ஸோ நீங்கள் எப்பயும் போல் ஆட் பண்ணுங்கள். 3 6 7 2. ஸோ ஆன்சர் இஸ் 3672. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங்க்கு 2 ட்ரிக்கு. ஒரு ட்ரிக் என்னென்னா, அந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் 11ல் இருந்து 19 வரைக்கும் இருந்தால் இதை தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். செகண்டு, ரெண்டுமே வேறு நம்பர் 30 40 அந்த மாதிரி இருந்தால் நியரஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் நம்பரை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். மற்றபடி ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 105 into 27. ஸோ அதை 100 + 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ 100 into 27, 2700. ஸோ 100 சால்வ் பண்ணிட்டோம். மிச்சம் 5 மட்டும் இருக்கும். 5 2s are 10. ஸோ விச் இஸ் 100. 5 7s are 35. ஸோ 35. ஸோ ஆட் பண்ணுங்கள், 2835. ஸோ அவ்வளோதான். ஸோ அதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 105 into 27. 5 7s are 35. ஸோ 3 கேரி. 0 into 7 0. ஸோ 3. 1 into 7 7. 5 2s are 10. 1 கேரி. 0 into 2 0 1. 1 2 is 2. ஸோ 5 3 8 2. ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு ஆன்சர் வந்துச்சு, 2835. பட் இவ்வளோ கால்குலேஷன் கேரி ஃபார்வர்டு எதுவுமே பண்ணலை, சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எப்பயுமே எந்த வே ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரீச் பண்ண முடியுமோ அந்த வேயை நம்ம ரீச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 109 into 46. ஸோ 100 + 9. ஸோ 100 into 46, 4600. ஸோ 100 சால்வ் பண்ணிட்டோம். மிச்சம் 9 இருக்கும். 9 4s are 36.
360, 9 6 are 54. ஓகே, ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 1 5014. ஓகே, 5014. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 112 இன்ட்டு 23. எஸ், ஸோ இந்த இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2. ஸோ அப்போ 100 இன்ட்டு 23 2300. 10 இன்ட்டு 23 230. 2 இன்ட்டு 23 46. ஸோ ஆட் பண்ணுங்கள் 2576. அவ்வளோதான். நான் எதுவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணலை, நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஈஸியாக நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஈஸி தானே. ஜஸ்ட் 9 டேபிள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகே, ஜஸ்ட்டு நமக்கு 9 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ் இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் சம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ 5 உடைய ஸ்பெஷல் கேஸ் என்ன, 9 உடைய ஸ்பெஷல் கேஸ் என்ன, தென் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணால் 10 வரும். அந்த மாதிரி டைப் ஆஃப் சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணும்போது 10 வந்தால் அந்த சிச்சுவேஷனை எப்படி யூஸ் பண்ணணும், தென் 11 111 1111 இதோடைய ஸ்பெஷல் கேஸ் என்ன, இது எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸில் பேஸ் டெக்னிக் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்பெஷல் கேசஸ், அதுக்கு அடுத்த கிளாஸில் பேஸ் டெக்னிக். ஸோ இன்னும் மல்டிப்ளிகேஷனில் 2 கிளாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன்.